அந்த ஆலோசனை மண்டபத்திற்கு வந்து எஞ்சி இருக்கக்கூடிய படை வீரர்கள் அனைவரையும் ஒருவர் விடாமல் வாருங்கள் என்று சொன்னார். அதான் ராவணன் தேர் ஏறு படலம் போர்க்களம் நோக்கி ராவணன் செல்லக்கூடிய பகுதி. பூதரம் அணைய மேனி புகை நிற புருவச் செந்தி மோதரன் எனும் நாமத்து ஒருவனை முறையின் நோக்கி ஏது உளது இறந்திலாதது இலங்கையுள் இருந்த சேனை யாரையும் எழுக என்று ஆணை மணிமுரசு எற்றுக என்று. பூதரம் அணைய மேனி மலை போன்ற உடலை உடைய புகை நிற புருவச் செந்தி புகை போல் கரிய புருவங்களை உடைய கண்களிலிருந்து சிவந்த நெருப்பு பறப்பது போல வர மோதரனும் நாமத்து ஒருவனை மகோதரன் எனும் பெயருள்ள ஒருவனை அழைத்தான். முறையின் நோக்கி முறைக்கு ஏற்ப பார்த்து இறந்திலாது ஏது உள்ளது, நம்ம நாட்டுல சாகாமல் இன்னும் எத்தனை படை வீரர்கள் இருக்கிறார்கள், எத்தனை படைப்பிரிவு இருக்கு, இலங்கையுள் இருந்த சேனை இலங்கைக்கு பாதுகாப்பாக இருந்த அத்துணை படைப்பிரிவுகளையும் யாதையும் எழுக என்று எல்லாவற்றையும் இங்க வருஷம் ஒருத்தம் மீறக்கூடாது. ஆணை மணி முரசு எற்றுக என்ற அழகிய முரசை யானை மீது வைத்து ஒலித்து ஒரு வீரன் கூட இருக்கக்கூடாது, எல்லாம் இங்க வரணும். ஏற்றின முரசினோடும் 7,2,100 கொற்ற வாழ் நிருதர் சேனை குழியது கொடி தின் தேரும் சுற்றுரு துளை கையும் மாவும் துரகமும் பிறவும் தொக்க வற்றிய வேலை என்ன இலங்கை ஊர் வரலிற்று ஆக. இலங்கையே வறண்டு போயிற்று, அத்தனை வீரரும் வந்துட்டான். எப்படியா? எற்றின முரசினோடும் முழக்கம், முரசினது முழக்கம் கேட்டவுடனே 7,100 கோடி 14,100 கோடி கணக்கெடுங்க, 14,100 கோடி கொற்றவாள் நிருதர் சேனை வெற்றி பொருந்தி அறக்கிறது படை குழியது ராவணன் அரண்முனை முன்னாடி ஒன்று சேர்ந்தது. வற்றிய வேலை என்ன நீர் வறண்டு போன கடல் போல இலங்கையூர் வரலிற்றாக, இலங்கை நகரே வற்றி போயிற்றான். ஒரு வீரன் இலங்கையில கிடையாது, எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு. கொடித்தின் தேரும் கொடிகள் கட்டப்பட்ட தேரும் சுற்றுரு துளை கைமாவும் சுற்றி சுழலும் துளைகளை உடைய துதிக்கையினை கொண்டுள்ள யானையும் துரகமும் பிறவும் தொக்க எண்ணிலடங்காத குதிரை படைகளும் பிற யாழி போன்ற படைகளும் ஒன்று சேர்ந்து அங்கு வந்தன. ஈசனை இமயா முக்கண் ஒருவனை இருமைக்கும் ஏற்ற பூஷனை முறையும் செய்து திருமறை புகன்ற தானம் வீசினன் இயற்றி மற்றும் வேட்டன வேட்டோர்க்கு எல்லாம் ஆசு அற நல்கி ஒல்கா போர்த்தொழிற்கு அமைவது ஆகும். அந்த காலத்துல இது ஒரு வழக்கம். ஒரு பெரிய போருக்கு செல்லுகின்ற எந்த ஒரு வீரனும் தன் அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது உரியவர்களுக்கெல்லாம் பல தானங்களை கொடுத்து விட்டு செல்லும். என்ன காரணம்னா, போர்க்களத்திற்கு சென்றவர்கள் எல்லாம் மீளுவார்கள்னு நம்ப முடியாது. போர்க்களத்தில் எப்படி வேண்டுமானாலும் முடிவு ஏற்படும். அதனால போர்க்களத்துக்கு செல்பவர்கள் செல்லுகின்ற வழியெல்லாம் தங்களால் என்ற பொன்னையும் பொருளையும் வறியவர்களுக்கு கொடுத்து உதவினால், இதுல பொருளாதாரம் என்ற கோட்பாடும் இருக்கு, மெய்யியல் என்ற இறை உணர்வும் இருக்கு. அப்போ உயிர் போர்க்களத்துல போவதாக இருந்தால் அவன் இறுதியாக செய்த தான தர்மம் அவனினுடைய உயிருக்கு பாதுகாப்பாக சுவனத்துல கொண்டு போய்விடும். இது ஒரு நம்பிக்கை. இரண்டாவது, போர்க்களத்துல தலைமை பண்பு உடைய தலைவன் தோற்றுவிட்டால் அவனது நாடு அந்நியரால் ஆளப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் அந்த ஆட்சி நிலையாக மாறுவதற்கு சில காலம் எடுத்தது. அந்த காலம் வரைக்கும் முன் சென்ற வீரன் கொடுத்து சென்ற பொன்னும் பொருளும் தான் அந்த வீரர்களை பட்டினி இல்லாமல் வாழுவதற்கு வழிவகை செய்யும். அதனால போருக்கு செல்பவன்
தலைமை வீரனா நாட்டு மன்னனாக இருந்தால் ஏன் தான தர்மம் செய்கிறார்கள்னா, ஒன்று போர்க்களத்திலே இவர்களால் செய்யப்பட்ட தர்மம் அவர்களை காக்கும், இல்லை தோற்று மடிந்தால் அவர்கள் நாட்டு மக்களை இவர்களால் கொடுக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு சில காலம் வறுமை இல்லாது வாழ்வார்கள். அதன் பின் புதிய அரசு புதிய கோட்பாட்டை கொண்டு மக்களை காப்பாற்றும். என்ன அழகு! இந்த மரபெல்லாம் போர்க்களத்தினுடைய தர்மத்தோடு பார்க்கவும். இதெல்லாம் ஒரு பெருமையான நிலை, ஒரு மேதகு நிலை. இதெல்லாம் இறக்கின்ற தருவாயில் கூட உரிய அறத்தை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை! நம்ம என்னமோ அந்த பண்டைய வீரர்களினுடைய வாழ்க்கை, ஃபியூடல்ஸ் சொல்லக்கூடிய முடிமன்னர்களினுடைய வாழ்க்கையில ஏதோ முறையே இல்லாமல் செயல்படுவது இல்லை. எல்லாவற்றினுக்கும் ஒரு அழகான முறை, அதனை சார்ந்த ஒரு அறம், அதனால் பெறக்கூடிய விளக்கம் பெருமையாக இருக்கு. அதனால அத்தனை பேருக்கும் தானம் கொடுத்தான். எப்படியா? ஈசனை எல்லா செல்வங்களும் உடையவனும் இமையா முக்கண் ஒருவனை, இமையாத 3 கண்களை உடைய சிவபெருமானை இருமைக்கு ஏற்ற இம்மைக்கும் மறுமைக்கும் பூசனை முறையும் செய்து பூஜைகளை முறையாக செய்தான் ராவன். சிவன் அன்பானவன், சிவன் அடியான், சிவபக்தன். ஆகவே இருமைக்கும் மறுமைக்கும் உண்டான வழிபாட்டை செய்து திருமறை புகன்ற தானம், சிறந்த வேதங்கள் கூறும் தானங்களான வீசினன் இயற்றி, வீசி கொடுத்துன்னா வெகுவாக கொடுத்து. நம்ம வீசி கொடுத்தனா இருக்கிற இடத்துல இருந்து வீசுறது கிடையாது. வீசி கொடுத்தல்னா he expanded his range. தன்னுடைய கொடுக்கும் எல்லையை பூட்டி எல்லோருக்கும் பொருள். அதனால்தான் அதுக்கு பேர் வீசி கொடுத்தல் பேர். இங்கிறது தூர எரியறது கிடையாது. தான் இதுகாரும் செய்யக்கூடிய கொடை தொழிலினுடைய எல்லையை மேலும் நீட்டித்து எல்லோருக்கும் பொன்னும் பொருளும் வாரி வழங்கின கொடுத்து, மற்றும் மேலும் வேட்டன வேட்டோர்க்கு இயலாம் விரும்பியவற்றை விரும்பியவர்கள் கேட்ட அளவில் கொடுக்கிறது. ஞாபகம் வச்சு, விரும்பியவற்றை விரும்பியவர்களுக்கு ஏற்ற அளவில் கொடுத்து. அதுதான் ஒருவன் செய்யக்கூடிய மிக உன்னத தர்மம். உங்களிடம் யாரேனும் யாச்சகம் கேட்க வருகிறார்கள்னா அவர்களுக்கு என்ன தேவையோ, எந்த அளவு தேவையோ அதை நாம கொடுத்து உதவினோம்னா அதை காட்டிலும் சிறந்த தர்மம் இதுவும். நாம் அப்படியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. வள்ளுவர் சொன்னார், உதவி உதவி வரைத்தன்று செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தன். நாம் யாருக்கேனும் உதவி செய்கிறோம்னாக்க உதவி நம்ம மனோ திருப்திக்கு செய்யக்கூடாது. நம்மிடம் யார் கேட்க வருகிறார்களோ அவர்களுக்கு உரிய தேவையை நிறைவு செய்யக்கூடிய அளவில் உதவி செய்யும். அதுக்கு பேர் தான் உதவி. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், பசிக்கிறது, சாப்பிட்டு 2 நாள் ஆயிற்றுன்னு கேட்ட ஒருவன்கிட்ட போயிட்டு என்கிட்ட பழைய சட்டை வேட்டி இருக்கு எடுத்துக்கிறியான்னு கேட்கக்கூடாது. அவனது தேவை அப்போதைய தேவை உணவு. அந்த உணவுக்கு ஒருவன் முழு நேரம் அந்த உணவை சாப்பிடுற அளவுக்கு உணவையோ பொருளையோ கொடுக்கணும். அவன் பசிக்கிறதுன்னு கேட்ட உடனே அவன்கிட்ட ஒரு 4 அணாவை போட்டு பயன் இல்லை. உண்மை. நமக்கு உண்மையிலேயே உதவி செய்யணும்னு ஆசை வந்துட்டதுன்னா நீ உனக்கு உணவு வேணுமா? உன் பட்டினி போன அவ்வளவுதானே, உணவு வேணும், வாங்கி கொடுக்கணுமா? அவன் அந்த உணவு விடுதிக்கு செல்லக்கூடிய நிலையில இருந்தானா விடுதிக்குள்ள அழைத்து சென்று வேண்டுங்கிற உணவை கொடுங்கன்னு சொல்லிட்டு கட்டணத்தை நாம கொடுத்துள்ளோம். அவன் உணவு விடுதிக்குள் செல்லக்கூடிய முறைமையில இல்லைன்னா உரிய உணவை வாங்கி முழுக்க கொண்டாந்து கையில கொடுத்து, இப்படி செய்தால் அவனது தேவைக்கு உரிய உணவை கொடுத்துட்டோன்ற திருப்தி. ஆகவே உதவுதல் என்பது நோக்கமாக இருந்தால் யாருக்கு உதவுகிறோமோ அவரினுடைய தேவை என்ன என்று அறிந்து அதனை முழுமையாக்கக்கூடிய அளவில் உதவணும். அப்பொழுதுதான் உதவின்ற ஒண்ணுக்கே பொருள் கிடைக்கும்.
அதனால ரொம்ப அழகான இடம் அது. வேட்டன வேட்டோர்க்கு இயலாம், யார் எதெல்லாம் விரும்பினார்களோ உடனே அந்த பொருள்களை எல்லாம் கொடுத்து, மேலும் வேட்டன வேட்டோர்க்கு எல்லாம் கொடுத்து ஆசு அற நல்கி குற்றமின்றி கொடுத்தான். இது ரொம்ப எந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. நாம பெரும்பாலும் என்ன பண்ணுவேன், நான் கொஞ்சம் வருத்தப்படுவேன், நானும் அந்த தப்பு தொடர்ந்து செய்யறேன், வேற வழி தெரியல செய்யறேன்றதுதான் உண்மை. ஆனா உண்மையில நம்ம கொடுக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷனுக்கு வந்துட்டா குற்றமில்லாத பொருளை கொடுக்கணும். அது ஏன் சொல்றேன்னா, இப்போ தீபா அவர்களுக்கெல்லாம் தெரியும், அவர்களினுடைய குடும்பத்தார் நடத்தக்கூடிய ஒரு கோச்சாலை இருக்கு, அங்க பல பணிமக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு குடும்பம் குழந்தை எல்லாம் இருக்கு. எங்கள் இல்லத்துல எங்களை போன்றவர்கள் உண்டான இல்லங்கள் அவர்களுக்கு தீபா அவர்களுக்கு ஏற்பட்ட நட்பினால எங்களால் பயன்படுத்தப்பட்ட பல ஆடைகளை எல்லாம் கொடுத்து உதவும். அது சரியான்னு பார்த்தா அடிப்படையில் தவறு. கொடுக்கக்கூடிய பொருள் ஆசு அற நல்குதலார். ஆசுன்னா குறை, குற்றம், குறையில்லாத குற்றம் இல்லாத நல்ல பொருள்களை கொடுக்கணும். அதுக்கு பேருதான் கொடை. நான் சில நாள் பயன்படுத்திட்டேன், ஆகவே இது எனக்கு பழசாகி போயிற்று, இதை நான் பிறருக்கு கொடுக்கிறேன். அது ஒரு விதத்துல ஏற்புடையது என்றாலும் அறத்தின் அடிப்படையில் அதை ஆராய்ச்சி பண்ணா அது தவறு என்று சொல்லுகிறது. இதெல்லாம் நான் உடன்படுறது இல்லை தீபா, கோட்பாடு கோட்பாடு தான், அதை முதல்ல தெளிவு பண்ணிக்கலாம். அதனால ஒரு தவறுதான், ஆயினும் வேறு வழி இல்லை. உதாரணம், மேலை நாடுகள் எல்லாம் ஒரு வழக்கம் உண்டு, எனக்கு ஒரு சில நாட்டின் வழக்கம் தெரியும். இப்ப அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல அவர்கள்லாம் எப்படின்னாக்க பருவம் தோறும் ஆடை வாங்குவார்கள். இந்த 4 பருவம் வருது இல்லையா, வின்டர், சம்மர், ஆட்டம் அப்படின்னு, ஸ்பிரிங்னு. அந்த நாடுகள் எல்லாம் அந்தந்த பருவத்திற்கு ஏற்றாற் போல ஆடை வாங்குவார்கள். அந்த போன பருவத்தில் இருந்து அவர்கள் பயன்படுத்தின ஆடைகள் எல்லாம் சிலர் பாதுகாப்பாக வைத்து அடுத்த முறைக்கு பயன்படுத்துவார்கள். பெரும்பாலானோர் சேவேஜ் அப்படின்ற அளவுல இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற அல்லது இராணுவத்துல உயிரிழந்த பல வீரர்களினது குடும்பம் இருக்கும். அந்த குடும்பங்களுக்கெல்லாம் இது போய் சேரட்டும்னு அதற்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்புல கொண்டு போய் கொடுத்துருவாரு. அந்த அமைப்புல உள்ளவர்கள் உங்களால் கொடுக்கப்பட்ட ஆடையை மதிப்பீடு செய்கிறார், அதை எவாலுவேட் பண்றான். இந்த ஆடை எவ்வளவு பொருள் பெறும், ஒரு கொடுக்கப்பட்ட ஆடைகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் நாட்டு மதிப்புல ஒரு $500 பெருமானதாக இருக்கிறதுன்னு அவர்கள் நம்ம கிட்ட குறிச்சு கொடுக்கறதோட நம்முடைய கணக்குல அதை ஏற்றி விடுவார். அது என்ன ஆகும், அந்த ஆண்டு அந்த நபர் கட்டக்கூடிய வருமான வரியில அந்த $500 குறைவாகும். இது அவர்கள் அப்படி பயன்படுத்துகிறார்கள். அதே போல ஐரோப்பிய நாடுகள்ல சில நாடுகள்ல இது இருப்பதை பார்க்க முடிகிறது. இது ஒரு விதத்துல நன்மை என்று சொன்னாலும் மறுக்கல, நன்மைதான். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அது என் வயது ஒத்த எல்லா இல்லத்தரசியர்களுக்கும் தெரிந்திருக்கும். ஒரு காலத்துல வீடுகள்ல பழந்துணியை போட்டு பொருள் வாங்குவார். அதுக்குன்னு பழந்துணியை வாங்குவதற்கு என்று பாத்திரக்காரர்கள் வருவார். முதல்ல எவர் சில்வர் பாத்திரம், அப்புறம் பிளாஸ்டிக் வரைக்கும் வந்தாச்சு. அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த துணியை எடுத்து அதை முழுமையான முறையில சுத்தம் செய்து அது மீண்டும் சில ஆண்டுகள் போட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை பழைய துணிக்கடையில கொண்டு போய் விற்கிறார்கள்.
இதெல்லாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது அறம் என்பது எதன் அடிப்படையில் இருக்கணும்னா, ஆசு அற, உங்களால் கொடுக்கப்பட்ட பொருள் எந்த விதத்திலும் குறைவுடையதாக குற்றம் உடையதாக இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். இது ஒரு அழகு. இது சரியா தப்பா? தொடக்க காலத்தில் அப்படி இருந்தது. இந்த மக்கள் மிக குறுகிய அளவுல வாழ்ந்த காலத்துல, அதாவது எண்ணிக்கையில குறைவாக வாழ்ந்த காலத்துல, ஒருவருக்கு மற்றொருவர் தானம் கொடுத்தல், தர்மத்தை செய்தல் என்பது முழுமையுமாக கருதப்பட்டது. குறைவு இல்லாத பொருளை கொடுத்தார். நான் இதெல்லாம் ரொம்ப வருத்தத்தோட சில விஷயங்கள் சொல்லுவேன். அது எத்துணை எங்கள் இனத்தாருக்கு அது புரியும். இப்போ அந்தணர் குலத்துல யாரேனும் இறந்து போனால் அந்த இறந்தவரினுடைய 10ஆம் நாள்ல ஒரு சடங்கு செய்வார்கள். அந்த சடங்கு செய்து அந்த சடங்கு நிகழக்கூடிய இடத்துல பல பொருள்களை தானம் செய்வார்கள். நிறைய பொருள் அவரவர் தகுதிக்கு ஏற்ப. சில தானங்கள் நிரந்தரமா வகுக்கப்பட்டது. எது? புத்தக தானம். ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கி யாருக்கான கொடுப்பார்கள். அது போல சிலர் விசிறி கொடுக்கணும், அது இயல்பாகவே விசிறி கொடுப்பார்கள். அது போல ஊன்றி நடப்பதற்கு உண்டான கைத்தடி, வாக்கிங் ஸ்டிக். நீங்க சில இந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடங்கள் இருக்கு, போய் பாருங்கள், ரொம்ப வருத்தப்படுவீர்கள். நான் ரொம்ப கவலைப்பட்டு இதற்கு பதிலாக இதற்கு உரிய தொகையா கொடுத்துட்டு அந்த பணத்தை கொண்டு அவர்கள் ஏதாவிலும் செய்து கொள்வார்கள். போய் பார்த்தீர்கள் என்றால் இதுக்கு பேரு தீர்த்த கட்டம், தர்ம தீர்த்த கட்டம்னு பேரு. போய் பாருங்கள் எவ்வளவு கட்டாக வாக்கிங் ஸ்டிக் அங்க இருக்கு. யாரோ ஒரு அந்தணருக்கு கொடுப்பார்கள், அவர் அதற்கு சாஸ்திரத்திற்காக வாங்கி கொண்டு அங்கே போட்டு போயிடுவார். அது அங்கு குவியலா கிடக்கு. அதை எடுத்து பிறருக்கும் கொடுக்க முடியாது. யாரோ ஒருவர் இறந்ததன் நினைவாக கொடுப்பதனால் அதை யாரும் எடுத்து வீட்டுல இயல்பா புழங்க முடியும். அதை எங்கேயாகிலும் அதை எடுத்து பல ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதியில வயதானவர்களுக்கு தேவையான கொடுத்தாவது உதவல். நாம் அப்படி கொடுப்பத இந்த மாதிரி இடங்கள்ல போய் நாமே கொடுக்கலாம். இல்லையா, நீ அந்தணர்களுக்கு தான் கொடுக்கணுமா? அப்போ இது பயன்படாத நிலையில கொடுப்பதை காட்டிலும் அதற்கு என்ன தொகையோ அது ஒரு அந்தணத்தை கொடுத்துரு. அந்த பணத்தை கொண்டு அவர் என்ன வேணா பண்ணிக்கிட்டு. ரொம்ப வருத்தப்படுறது நான். ஏனென்றால் என் வீட்டில் எல்லாம் என் பெற்றோர்கள் இறந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த இறுதி சடங்கு செய்து இது 10 நாள் நிகழ்வுகள் எல்லாம் செய்தோம் அல்லவா. அங்க பார்த்த பொழுது அந்த இடத்திலேயே இதனை செய்வதற்கு பதிலாக அந்த ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு ஒரு 400 ரூபாய் ஆகும்னாக்க, யாரேனும் ஒருவருக்கு 400க்கு பதிலாக கூட ஒரு 100 போட்டு ஒரு 500 ரூபாய். அந்த மாதிரி அந்த பணத்தை வாங்குறவனது இல்லத்துல ஒரு 4-5 நாள் உணவு பிரச்சனை தீரும். ஒரு சின்ன இது யாரும் செய்யறது இல்லை. அப்போ கொடுக்கக்கூடியத சடங்கியல் அடிப்படையில இதெல்லாம் கொடுக்கணும்னு பயனில்லாததை கொடுத்து அல்லது நம்மால் கொடுக்கப்பட்டதை அவர்கள் பயன்படுத்தாமல் விடுகிறார்கள். கொடுப்பதில் என்ன பயன்? இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும்ன்றதுக்கு சொல்றேன். நம்மால் கொடுக்கப்பட்ட பொருள் நேரடியா பயன்படும். முன்னெல்லாம் நானே ஒரு வழக்கம், என் துணைவியார் கூட அதை ரொம்ப ஏளனமா சொல்லுவார்கள், கொஞ்சம் கேலியா. ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் எங்கேயாவது ஒருவரது திருமணத்திற்கு செல்லணும்னா நிறைய சிக்கல், தலையெல்லாம் யோசிப்பேன், என்ன வாங்கி கொடுக்கலாம். இது ஒரு வாரம் ஓடும் இந்த சிந்தனை. ஒரு முறை ஒரு தெளிவு வந்தது எனக்கு. நாம் என்ன பொருளை கொடுத்தோம் அது போல மற்றொரு பொருள் வந்த மேலை நாடுகள் எல்லாம் ஒரு வழக்கம் இருக்கு. ஒரு புது மன தம்பதியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தெளிவாக அறிவித்து விடுகிறார்கள், நாங்கள் வாழக்கூடிய அமைக்கக்கூடிய இல்வாழ்க்கையில எங்களுக்கு இந்த பொருள்லாம் இருக்கு, இந்த பொருள்லாம் தேவை.
அதை யார் வேண்டுமானாலும் பரிசாக வாங்கி கொடுக்கலாம். அது வாங்கக்கூடிய அந்த பரிசு பொருள் ஒருவரால் முடியாதுன்னா இருவர் மூவர் சேர்ந்து அந்த பொருளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். அந்த வழக்கம் மேலை நாட்டுல இருக்கு. நம்ம நாட்டுல ஒண்ணு அது வரல. வந்தா நம்ம நாட்டுல அதை ஏளனமா வேற பேசு. ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு பரிசு கொடுக்கலான்னு பார்த்தா அதிகாரம் பண்ணி கேட்கறான் பாருன்னு திட்டுவோம். இது வேஸ்டா வருது அவனுக்கு புரியாது. அதனால நம்மால் கொடுக்கப்பட்ட பொருள் ஏதாகிலும் ஒரு விதத்துல மற்றொருவரும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஒன்றுக்கு ரெண்டாக இருப்பதனால நமக்கு தெரியும் எத்தனை பேர் வீட்டுல வால் கிளாக் எவ்வளவு வந்ததுன்னு தெரியும். யோசிச்சு பாருங்க. ஒரு கிளாக் ஷாப் வைக்கிற அளவுக்கே வால் கிளாக்ஸ் வந்திருக்கும். அப்ப நான் அந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு பண்ண முடிவு என்னன்னா, நம்மால் எது முடிகிறதோ அதனை பணமாக கொடுத்து விடுதல் நல்லது. அதை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன வேணா படிக்கட்டும். அப்ப பொருளாக கொடுக்கக்கூடிய அறத்திலிருந்து பணமா கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. அதனாலதான் இந்த மாதிரி கம்பன் போன்ற கவிஞர்கள் சொல்லக்கூடிய வாக்கினை கொண்டு அந்த அறத்தினை எவ்வாறு செய்ய வேண்டும்ன்ற ஒரு தெளிவு கிடைக்கிறது. ஆசு அற நல்கி, குற்றமின்றி கொடுக்கணும். கொடுக்கக்கூடிய பொருள்ல பழுது இருக்கக்கூடாது. கொடுக்கக்கூடிய வேடிக்கையா சொல்லுவார். ஒரு அன்பர் தான் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் நிறைய அகத்திக்கீரை வாங்கிட்டார். அவர் ஆடுகளை வெட்டி விற்கக்கூடிய ஒரு தொழிலில் உள்ளவர். அகத்திக்கீரை வாங்கிட்டார். நிறைய மீந்து விட்டார். பணியாள் வந்து கேட்டான், இந்த அகத்திக்கீரைய மீந்ததை என்ன பண்றதுன்னு. தெருக்கோடியில இருக்கிற கோச்சாலையில கொண்டு போய் போடு, மாடுகள் சாப்பிட்டு. இல்ல மாடுகளுக்கும் அது சாப்பிடல, பிடிக்கல. அப்படியா, சரி, யாருன்னு ஐயர் ஒருவர் அவற்றை கொடுத்துரு. எப்படி? இது எங்கள் தஞ்சை மாவட்டத்துல இயல்பாக புழங்கக்கூடிய ஒரு நடைமுறை சொல் வழக்கு. அப்போ நம்மால் கொடுக்கப்படக்கூடியதை ஒரு சிலர் ஏற்கவில்லை, ஆகவே ஏற்பதற்கு ஒருத்தருக்கு அவற்றை கொடுத்து. இப்படிதான் நாம செய்யக்கூடிய அறத்தை குற்றம் அற்ற நிலையிலிருந்து விலகி பெரும்பாலும் குற்றத்தோடையே செய்கிறது. எவ்வளவு அழகு செய்வது. ராவணன்னால என்ன ஒரு தெளிவு பாருங்க. நல்கி ஒல்கா போர் தொழிற்கு, தளராத போர் வினைக்கு மனதளவுல தளர்ச்சியே இல்லாமல் அமைவது ஆனான், தன்னை தயார்படுத்தி கொள்ள முன்வந்தான் ராவணன். அருவி அஞ்சன குன்றிடை 1000 அருக்கர் உருவினோடும் வந்து உதித்தன ராமியன ஒளிர, கருவி நான்முகன் வேள்வியில் படைத்ததும் சுட்டி செருவில் இந்திரன் தந்த பொன் கவசம் சேர்ந்த. எப்படி தன்னுடைய உடம்பை மறைக்க கவசம் அணிகிறான். எப்படிப்பட்ட கவசமா? அருவி அஞ்சன குன்றிடை, நீரருவி கொண்ட கரிய மலையில 1000 அருக்கர் உருவினோடும் 1000 சூரியர் வேற்று உருவத்தோடு தோன்றியது போல. 1000 சூரியன் ஒரு மலையில தோன்றினா எப்படி இருக்கும்? அப்படி கோடி சூரியன் பிரகாசமாய் உள்ள வந்து உதித்தன ராம் என ஒளிர, வந்து ஒன்றாக தோன்றி சூரியன்கள் ஒளி தருவது போல கருவி நான்முகன் வேள்வியில் உலகங்களை படைக்க கருவியான பிரம்மனை நோக்கி செய்த வேள்வியில் படைத்தும் தோன்றிய கவச்சம் அது. கட்டி சுட்டி செருவில் போரில் இந்திரன் தந்த தேவேந்திரன் அளித்த பொன் கவசமும் சேர்த்தான், பொற்கவசத்தை அணி. பிரம்மனை நோக்கி செய்த வேள்வியில பெற்ற கவசமும் அதன் மேல் இந்திரனால் தரப்பட்ட பொன் கவசத்தையும் ஒருங்கே அணிந்து கொண்டான் உடம்புல. வாழ்வலம் பட மந்தரம் சூழ்ந்த மாசுனத்தின் தாழ் வளர்ந்து ஒளிர் தமனிய கச்சொடும் சார்த்தி கோள் வளர்ந்தன குவிந்தன ஆம் எனும் கொள்கை மீழ்வையில் கிம்புரி மணிக்கடி சூத்திரம் வீக்கி. தொடர்நிலை செய்யும் எப்படியெல்லாம் ஒப்பனை செய்து கொண்டான்னு தொடர்ந்து சொல்லுவது. வாழ் வலம் பட உடை வாளை வளமாக பொருத்தி, அது சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட வாழ். மந்திரம் சூழ்ந்த மாசுனத்தில் மந்திரமலையை சூழ்ந்த வாசுகி என்கின்ற பாம்பு போல
பார்க்கடலை கடைந்த பொழுது மந்திரமலையை நட்டு அத வாசுகின்ற பாம்புல தானே கட்டினார்கள். இவன் உடம்பு மந்திரமலை போலவான், இடையில கட்டப்பட்ட நான் வாசுகி போலவன். தாழ் வளர்ந்து ஒளிர் முயற்சியால் சுற்றப்பட்டு ஒளி வீசும் தமணிய கச்சொடும் சாத்தி பொன்னாலான கச்சிலே சேர்த்தி. ஆடைக்கு மேல பொன் கச்சு, எப்படி மந்திரமலையை வாசுகி பாம்பு சுற்றியது போல் அந்த கச்சில உடைவாளை சொருகி கொண்டான். வளர்ந்தன கோள் குவிந்தன, வலம் வரும் கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது போல ஆம் எனும் கொள்கை ஆம் என்ற அது போல மீழ்வுயில் மீளுதல் இல்லாத அந்த தமனிய கச்சொடும் சார்த்தி, இடுப்புல அந்த பொன் கச்சை சார்த்தி கொண்டான். அது கோள் வளர்ந்தன குவிந்தனமாம் என் கொள்கை, எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல குவிந்தது போல மீழ்வுயில் கிம்புரி மணிக்கடி சூத்திரம் வீக்கி. எப்படியா தன் கையில கிம்புரி போன்ற வட்ட வடிவமைந்த மணி கடிகை சூத்திரம் வீக்கி ரத்தினத்தால் அமைந்த கடி சூத்திரத்தை கட்டி. காப்பு செய்து கட்டப்படக்கூடிய கடின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். இந்த கடின்ற சொல்லு உரிச்சொல் பல பொருள் இருக்கு. கடி என் கிளவி, காப்பே கூர்மை, விரைவே வெகுளி, விரையே அச்சம் அப்படின்னு போய்கொண்டே இருக்கும். முதல் வார்த்தை காப்பு. கடி சூத்திரம்னா காப்பு கட்டுறது. அந்த காப்புல பல்வேறு விதமான ரத்தினங்கள். ஏன்னா ஒவ்வொரு ரத்தினமும் ஒரு கோள், ஒரு கிரகத்தை நினைவுபடுத்தும். அதான நம்ம மரபுல வச்சிருக்கோம். சூரியன்னு சொன்னா மாணிக்கம், சந்திரன்னு சொன்னா முத்து. ஒவ்வொரு ரத்தினமும் ஒவ்வொரு கோள்களுக்கு நாம குறியீடா வச்சிருக்கோம். அது போல சனின்னு சொன்னா நீலக்கற்கள், வைரம்னா ராகு, கோமேதகம்னா கேது, இதெல்லாம் இருக்கு. அதனாலதான் எல்லா கோள்கள்னா ஒவ்வொரு கோளுக்கும் உரிய கற்கள் இருக்கு. அந்த கற்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட கடி சூத்திரம், பாதுகாப்பான சூத்திரம், அதையும் அதுக்கு மேல கட்டி கொண்டார். எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க. மறை விடுத்த விரித்தன்ன மாடுரு மானமா கல்லுடன் சிறை விரித்தன்ன கொய்சகம் மருங்கு உரச் சேர்த்தி. அழகு. முறை விரித்தன்ன முறுக்கிய கோசிக மருங்கில் பிறை விரித்தன்ன வெள்ளியிற்று அரவமும் பிணித்து மறை விரித்துள்ள வேதங்களை விரித்தார் போல் மாடுரு மானர கலுழன் அருகில் இருந்த பெருமை மிகுந்த பெரிய கருடன் சிறை விரித்தன்ன அப்படி ரக்கைய விரிச்சது போல. என்ன அழகான கற்பனை பாருங்க. பெண்கள் உணர வேண்டிய இடம் பாருங்க. கொய்சகம் சிறகை விரித்தார் போன்று, கோசிகம்னா ஒண்ணும் இல்ல கொசுவம். இந்த கொசுவத்தை எப்படி வச்சு கட்டினா வேட்டியில கருடன் தன் சிறகு அப்படி விரிச்சது போல. விசிறி மடிப்பு பிளயர் வைப்போம் இல்லையா பரதநாட்டியத்துக்கு, அது போல எவ்வளவு அழகா உடுத்தி இருக்கான்னு பாருங்க. கருடன். ஏன்னா ஏன் கருடன்னா இருக்கக்கூடிய பறவைகளிலேயே நீளமான சிறகு உடையது கருடன். அதனுடைய ஒவ்வொரு இறகும் நெருக்கமா இருக்கும். அதை விரித்து பார்த்தாலே அழகா இருக்கும். அது போல அந்த கொய்சுவம் வைத்து கொசுவம் வைத்து மருங்குற சேர்த்தி அந்த கொசுவத்தை இடுப்புல கரெக்டா சொருகி முறுக்கிய கோசிக மருங்கில் முறுக்கமைந்த வெண்பாட்டாடையை இடையிலே முறை விரித்தன்ன முறையாக விரித்தார் போல பிறை விரித்தன்ன பிறையை வெளியிட்டார் போல வெள்ளியிற்று அரவமும் பிணித்து வெண்மையான பற்களை உடைய பாம்பை கட்டி. எப்படி இந்த வெண்பட்டுக்கு மேல பாம்பையும் கட்டி கொண்டார். மழை குலத்தொடு வான் உறும் ஏறி எலாம் வாரி இழை தொடுத்தன்ன அணைய வாழ்வுடை மணி ஆர்த்து முளை கிடந்த வல் அரியினம் முழங்குவ போல்வ தழைக்கும் மின் ஒளி பொன்மலர் சதங்கையும் சாத்தி. மழை குலத்தோடு மேக கூட்டத்தை போன்று வான் உறும் ஏறி எலாம் வாரி மேலான இடிகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இழை தொடுத்தன அணைய செவ்விய முறையில் தொடுத்தது போல, பூவை கட்டுறது போல இந்த மேகங்களை எல்லாம் ஒன்னா தொடுத்து வாழ்வுடை மணி ஆர்த்து வாழையையும் உடையையும் மணியையும் கட்டி முளை கிடந்த வல் அரியினம் குகையிலே உறங்கக்கூடிய
ஆக்கல் மிகுந்த சிங்கத்தினது கூட்டம் போல் முழங்குவது போல், அந்த சிங்கம் முழங்குவது போல தழைக்கும் மின்வழி பொன்மலர் சதங்கையும் சாத்தி, மிகுகின்ற மின்னல் போன்ற ஒளியை தரக்கூடியதும் இந்த சிங்கத்தின் கர்ஜனையை போன்று ஒலி எழுப்பக்கூடியதுமாகிய சதங்கைகளை அணிந்து கொண்டான். உன்ன அலங்காரம் தொடரும். அடுத்த வகுப்புல இந்த தொடர் அலங்காரத்தை பார்ப்போம். போருக்கு போவதற்கே இவ்வளவு ஒப்பனை. அப்படி என்றால் ராவணனது மேன்மை என்னன்னு பாருங்க. சரியா? அடுத்த வகுப்பில் அந்த ஒப்பனையை முடிப்போம்.